உங்க படம் தொடங்குனதுல இருந்தே பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகிருக்கீங்க. டீசர் வெளியிடும் பொழுதோ மற்ற மக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுதோ இது ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் பல தடைகளும் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பூமரா? பூமரு, ஒரு சாதி வரிய. ஓகே. பூமர் நீ வைக்காம பின்ன முகேஷ் அம்பானி நான் வைப்பாங்க. பட் இதுல டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் கம்யூனிட்டியை வந்து இது பண்ணி வைக்கிற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் கேள்வி, இதுதான் கேள்வி. டேய் சொல்றா அச்சப்பச்சப்ப இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நான் அதுதான் இப்போ முன்னாடி சின்ன கூண்டுன்னு வைக்கும்போது இந்த பார்வை வரல. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். சரி, நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க நாடக காதல்னு அடிக்கடி சொன்னீங்க. இந்த டேர்மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல தான் ஒரு 4-5 வருஷமா தான் இதுக்கு ஒரு புது காதல். எது நாடக காதல் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Good question. You are a good question. But your question hurt me. It's paining me. This question hurt me. ஒரு 16லேருந்து 19 வயசுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து டார்கெட் பண்ணி காதலிக்கிறதுக்கு நாடக காதல் பண்றாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு வசதி வாய்ந்த நபராக அவர் இருந்ததுன்னா அந்த காதல் சரியான காதலா? நான் சாதியை பத்தி அதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். காலம் வராதப்பா. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எவனுக்குமே சொத்து இல்லாத புள்ள மேல லவ்வே வராது. என்ன பேச்சு பேசுற? பொறுமை சாமி, பொறுமை சாமி. அப்படியெல்லாம் கிடையவே. அதுதான் இங்க பிரச்சனையே. என்ன ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ட்ரெய்லர்லாம் அப்பட்டமா தெரியுது சார். அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. உள்ள செத்துறீங்களா? எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? நேரடியாவே கேக்குறேன். நீங்க வந்து உங்களோட ட்ரெய்லர்ல விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட இதை வந்து பகிரங்கமா தாக்கி இருக்கீங்க அப்படின்றத மக்களும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. சம்பந்தப்பட்ட பெத்தவங்க 2 பேர் மட்டும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்தால் போதுமானது இல்ல. எதுக்கு வந்து அங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர் வர்றாங்க? தேவையில்லை இல்ல. இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் எப்படி கொல்லணும். டேய் என்னடா லுக்கு இந்த போடா வீட்டுக்கு. ஆனாலும் அந்த ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? எப்படி சார் தடுக்கணும்? பெத்தவங்களுக்கு பிடிக்காத திருமணத்தை செய்யாதேங்கிற நானு. கொலை தான் வரும். சரி, 22 வயசுல நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா சரியா? ஓகே. பெத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்பயும் அவங்க பிடிக்கல அப்படின்னா என்ன சார் பண்ண? எனக்கு 23 வயசு. ஏன் பண்றீங்க? சரி, 25 வயசு. அப்பா அம்மா சரி, 30 வயசு. அப்பா அம்மாவோட சொத்தெல்லாம் வாங்காதீங்க, போயிட 30 வயசு. சொல்லுங்க. அதாவது சட்டம் கொண்டு வந்தா அந்த நாடக காதல் நின்றும். என்ன சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு நீங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்றீங்களோ ஒத்த பைசா பெண் பிள்ளைக்கு கிடையாதுன்னு தரப்பட மாட்டாதுன்னு சொன்னீங்கன்னா வெக்கமா இல்ல? பேச்சுவார்த்தை பண்ணி ஓகே பண்ணா பண்ணிக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்கலன்னா கொலையும் பண்ணிக்கலாம். அப்படியா? போல அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்ப நீங்க டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நீங்க திரும்பி சொன்னீங்க, நீங்க படம் எடுத்த எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டலத்துலதான் அதிகப்படியான ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அதத்தாங்க சொல்றேன். அது எனக்கு என்ன பேசுறா இந்த கரகாட்டங்கள் பேரை சொல்லிக்கிட்டு தெருவுல இரட்டை வர்த்த அசனங்களோட இரட்டை வர்த்த நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய. அது நம்ம உட்காந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நம்ம வழக்கத்துல இல்ல. ரீசெண்டா நடந்துங்க. ஆமா, இவர் ரொம்ப டீசென்ட்டா இருக்காரு. கோவில்ல பாலியல் சீண்டல் பண்றாங்க. நீங்க அதை விட ஒரு புனிதமான இடம் நீங்க என்ன நினைப்பீங்களா? அங்க இது நான் சாமி கும்பிடுறப்ப நம்மள வந்து ஒரு சீண்டல் நடக்குது, அவாய்ட் பண்ண முடியாதா? இது இல்லாம இருக்கா? இது மனிதர்கள் பிரச்சனை, ஒரு தனிப்பட்டவனுடைய குணம். அதான் சொல்றேன். இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப கூட்டத்துல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக மொத்தமா பொதுவா எப்படி நீங்க அப்படியே சொல்லலாம்? நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு புலனாய்வு துறையில இருந்திருக்க வேண்டிய நபர் நான் கூட தோணுது. அது ஒரு நாடக காதல் எடுக்கிறதுனாலயே நான் ஒரு சாதி வெறியனாகத்தான் அப்படி தள்ளப்படுவோம். இதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. இல்ல ஐயோ தங்க, நான் தான் சொல்றேன். அப்படி வச்சுட்டாங்கன்னா நான் சாதி வெறியா சூப்பர். பேரண்ட்டுக்கு சப்போர்ட்டா எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது.
ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்க புல்லும் போங்க. பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாயில குச்சி வச்சே குத்திட்டாயா. என்ன கிளம்பல? வண்டி கிளம்பிருச்சியா. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே